தமிழ்நாட்டின் மக்களுடைய நிலை இந்த மோசடி திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் ஆழமாக அந்த உணர்வு இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலை நாங்கள் யாரும் பார்க்கல. தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. எவ்வளோ மன்னர்கள் ஆண்டார்கள், வெள்ளையர்கள் ஆண்டார்கள், சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். ஆனால் அத்துணை ஆட்சியிலும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த ஆட்சியில் 5 ஆண்டு காலம் எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதுவும் பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளை சிதைத்து கொண்டு இந்த மனித மிருகங்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு, சாராயத்தை குடிச்சுக்கிட்டு, டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சுக்கிட்டு எங்க போனாலும் பெண்களை சும்மா விடுறது கிடையாது. இது உறுதியாக மக்கள் பெண்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் திமுக வந்துருச்சுன்னா, வரப்போகிறது இல்லை, வந்துருச்சுன்னா பெண்களுடைய வாழ்க்கை, இளைஞர்களுடைய வாழ்க்கை நாசமாகிடும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. 5000 ரூபா கொடுத்துட்டா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் மறந்துடுவாங்களா? அதான் மறைச்சிடுவாங்களா? நான் கேட்குறேன். எல்லாம் தப்பு பண்ணிட்டு நான் 5000 ரூபா கொடுக்குறோம்மா, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்மா, ஏற்றுப்பாங்களா? பெண்கள் ஏற்றுப்பாங்களா? நேற்று முந்தினம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு 17 வயசு ஒரு குழந்தை, பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்க குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. கும்மிடி பூண்டியில் பார்த்தா ஒரு 14 வயசு, மதுராந்தகத்தில் 15 வயசு குழந்தை, இதே கடலூர் மாவட்டத்தில் 3 வயசு குழந்தை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தை. அப்போது எல்லாம் மிருகங்களாக மாற்றிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், மனித மிருகங்களாக. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், மது, சாராயம், கள்ள சாராயம் எல்லாம் போனால் என்ன ஆகுது? இந்த தலைமுறை ஒன்று தலைமுறைகளை நாசப்படுத்திட்டார், 2 பெண்களை நாசப்படுத்திட்டு இருக்கிறார். அதனால் உறுதியாக இது மன்னிக்க முடியாத குற்றம், அது மன்னிக்க முடியாது. ஏன்னா இதில் திறமை இல்லாத ஆட்சியில் இப்படிலாம் இருக்கும். அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் மேலும் ஒரு சில கட்சிகள் வரணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்ததா தகவல் வெளியாக இருக்கு. நீங்கள் அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? எங்கள் கூட்டணிக்கு யார் வேணால் வரலாம், ஒருமித்த கருத்துள்ள எந்த கட்சியும் வேணால் வரலாம். எங்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். அதில் நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன சார்? அவங்க தான் நான் எதுவும் சொல்ல ஒன்றது கிடையாது. ஒருமித்த கருத்து உள்ள, அதாவது திமுகவை அகற்றணும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒருமித்த கருத்துள்ள அத்துணை கட்சிகளும் யார் வேணா வரலாம். விஜய் வந்தா ஏத்துப்பீங்களா? நான் பின்ன வேற எப்படி நான் சொல்றேன், வேற எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.